வெண்ணிலா அக்கா மேல வந்தவங்களுக்கு நிறைய பிரியமும் நம்பிக்கையும் இருக்கும் போல இருக்கு. அக்கா வளையல் போட்டு விட்டா குழந்தை நல்லபடியா பொறுக்கும்னு சொல்றாங்க. என்ன நீங்க வெண்ணிலாவை லேசா நினைச்சிட்டீங்க? ஊருக்குள்ள உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமா? அன்பானவள், பண்பானவள், நேசமானவள், பாசமானவள், தெய்வ குழந்தை. ஊர்ல என்ன நடந்தாலும் வெண்ணிலாவை கேட்காம நடக்காது. அது வளைகாப்பா இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்த பேர் வைக்கிறதா இருந்தாலும் சரி, மாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் சரி, மழை வரணும்னாலும் சரி, எது நடந்தாலும் வெண்ணிலா மேடம் தான் வரணும். போற போக்க பார்த்தா கொரோனாக்கே அவதான் மருந்து கண்டுபிடிப்பா. அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில, மக்களோட மனசுல அப்படி ஒரு இடத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க மகாராணி. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சு தெரியுமா? எங்க வீட்டு பொண்ணுன்னு ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து சீர்சனத்தை கொடுத்து எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சாங்க. அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பெரிய ஆளுன்னு. உண்மையான அன்பு என்னைக்குமே தோத்து போகாது. அதுக்கு உதாரணம் வெண்ணிலா. நான் வேற நீங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்களோன்னு நினைச்சேன். இல்ல சார், ஊருக்கே நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இப்பதான் தெரியுது. நான் இப்ப சொன்னது வெறும் தியரிங்க. நாளைக்கு நீங்க பிராக்டிக்கலா பாருங்களேன். நீங்களும் எங்க கூட வாங்க. அப்பதான் இந்த அம்மாவோட செல்வாக்கு என்னன்னு உங்களுக்கு புரியும். சரி, நாங்களும் கூட வரோம். சிறப்பு. அப்படி இந்த ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு அப்படி நம்ம ஊரை சுத்தி பார்த்து வந்துடும். சூப்பர், கண்டிப்பா அப்ப வந்துடுறோம். என்ன ஸ்வேதா, இன்னும் அந்த ஊர்க்காரங்க பசங்க திருந்த மாட்டேங்கிறாங்க. அப்படியே வராங்க தட்ட தூக்கிக்கிட்டு. வெண்ணிலா அம்மா கையால செஞ்சாதான் குழந்தை நல்லா பொறக்குமா, அவ கையால நாத்து நட்டாதான் அப்படியே பயிர் விளையுமா. மாமா வேற இந்த பெருமையை பூரா வீட்டுக்கு வந்து தங்கிருக்காங்களே அந்த தண்ட சொல்லுங்க வீணா போனவங்க, அவங்க கிட்ட அப்படியே பெருமையா பேசிட்டு இருக்காரு. இந்த ஊர்க்காரங்களும் திருந்த போறது இல்ல, மாமாவும் திருந்த போறது இல்ல. ஆனா நான் விட மாட்டேன். என்ன பண்ண போற? இந்த ஊருக்காரங்க மனசுல வெண்ணிலா மேல ஒரு வெறுப்பை உருவாக்கணும். எனக்கு எந்த அளவுக்கு வெண்ணிலாவை பிடிக்கலையோ அதே அளவு வெறுப்பை நான் உருவாக்க போறேன். கூடிய சீக்கிரமே அது நடக்கத்தானே போகுது. நாளைக்கு நடக்க போற வழகாப்புக்கு நானும் போக போறேன். அங்கே எதுக்கு ஸ்வேதா? 4 பேர் 4 விதமா பேசினா உனக்கு தான் மனசு கஷ்டமா இருக்கும். வேண்டாம் ஸ்வேதா. 4 பேர் 4 விதமா இல்ல, ஒரே விதமா தான் பேச போறாங்க. மாமாவுக்கு ஏத்த ஜோடி வெண்ணிலா இல்ல, ஸ்வேதாவை முத்தரசு அநியாயமா கட்டிக்காம விட்டுட்டாரே அப்படின்னு இதே ஊர்க்காரங்க சில பேரை பேச வச்சு வெண்ணிலாவை அசிங்கப்படுத்தி காமிக்கிறேன். அப்போதான் என் மனசு ஆறும். அவ தலை நிமிந்து வர அதே வழகாப்புல அவ தலை குனிஞ்சு திரும்பி வரணும். அதான் எனக்கு வேணும். என்ன பொங்குத? யாரையும் காணும்? வளகாப்புக்கு போயிட்டாங்களா? இல்லம்மா, இனிமேதான் கிளம்புவாங்க. 10 to 12 தானே ஸ்வேதா சொன்னா. என்ன சார்? பசு, இப்ப போவேணாம். அந்த அம்மா அங்கதான் உட்காந்துட்டு இருக்கு. இப்ப போனா மூஞ்சி காமிக்கும். நம்ம இங்கேயே இருக்கலாம். ஓகே? நீங்க எப்பவுமே இப்படி பேச மாட்டீங்களே. ஐயோ வசு, நான் இப்படி பேச மாட்டேன்னா என்ன பண்றது? நான் அங்க போய் கோவப்பட்டு ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. முத்தரசன் சார் வேற ரொம்ப டீசென்டான ஆளு. ஓகேவா? கொஞ்சம் ரெஸ்பெக்ட் தரணும். ஓகே? இவர் வேற ஆளை காணோம். ஏய், சார் என்ன சார்
சும்மா தேவர் மகன் படத்துல வர கமலஹாசன் ரேவதி மாதிரி அழகா இருக்கீங்க. என்ன ஒண்ணு மீசை மட்டும் சின்னதா இருக்கு, அழகா இருக்கு. இல்ல நீங்க தேவர் மகன் படமே பார்க்கலன்னு தெரியுது. சார் நிஜமா சொல்றேன் சார், ஒண்ணு பண்ணுங்க, 2 பேர் சேர்ந்து அந்த இஞ்சிடு பழகி சாங்க்கு ஆடிடுங்க, அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருக்கோம். யாரு பாக்குறது? அதெல்லாம் விட வேண்டாம், அதை விடுங்க. நீங்க என்னங்க அலைப்பாயிரே மாதவன் ஷாலினி மாதிரி நிக்கிறீங்க? இப்ப நம்ம போறது ஒரு கிராமத்து ஃபங்க்ஷன். வேட்டி சட்டை போட்டு வந்தா நல்லா இருக்கும். வாங்க போட்டு வந்துடலாம். சார் வேட்டி அவுந்துரும் சார், வேணாம் சார், இப்படியே இருக்கட்டும் சார். அதெல்லாம் பாத்துக்கலாங்க. அங்க இருக்கும்போது ஸ்டைலா இருந்துட்டீங்க, இங்க கொஞ்சம் நம்ம நேட்டிவிட்டிக்கு வாங்க, கட்டிடுவோம். ஐயோ சார் சார் சார், ரொம்ப ரிஸ்க் சார், நிக்காது சார் இடுப்புல, ப்ளீஸ் சார். மாமா தான் சொல்றாங்கல்ல, சங்கடப்படாம போயிட்டு வாங்க சார். நீங்க வாங்க, பெல்ட்டை போட்டு லாக் பண்ணிடலாம். வரவே வராது, நான் பாத்துக்கிறேன். ஆமா, இதுங்களுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். சரி, நீங்க வந்து பட்டு புடவை கட்டிக்கோங்க. ஐயோ நானுமா? எனக்கு இதே போதும், ஆளை விடுங்க. அட, ஒரு பட்டு புடவை கட்டி ஜம்முன்னு வந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும்ல. ஊருக்குள்ள போகும்போது ஊருக்கு ஏத்த மாதிரி போக வேணாமா? இல்ல எனக்கு வேண்டாம்க்கா. வாங்க போலாம். அக்கா சார் மகாலட்சுமி மாதிரி இருக்குங்க சார். சார் மகாலட்சுமியை பார்த்ததே இல்லையா சார்? பார்த்துருக்கேன் சார், கேலண்டர்ல. வாங்க. சரி, நம்ம மணி வீட்டில் வளைகாப்பு, அதான் போயிட்டு வந்துடுறோம். சரிப்பா. சரி மாமா, வளகாப்புக்கு நீங்க போறீங்கன்னு கேள்விப்பட்டேன். நானும் வெளியே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. உங்க கூட நானும் வரவா? எங்கேயாவது வெளியில போகணும் போல இருக்கு. தாராளமா வா. ஐயோ, இந்த சூனியக்காரி எதுக்கு வரேங்கிறா? வரைஞ்சிட்டு வாங்க. வாங்க போலாம். அத்தை எப்படி இருக்க அத்தை? சூப்பரா இருக்க ஸ்வேதா, ரொம்ப அழகா இருக்க. சரி, நான் போயிட்டு வரேன். பொங்குத வெண்ணிலா அவமானப்பட போறத தெரியாம கூடவே ஆளையும் ரெடி பண்ணி கூட்டிக்கிட்டு போற. அவ வளையல் போட போறதா நினைச்சுக்கிட்டு போற. ஆனா கூட போற ஸ்வேதா அவ மனச உடைச்சு நொறுக்க போற. ஸ்வேதா பழையபடி ரெடி ஆயிட்டா பொங்குத. எனக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்கு.
எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு என்னையா குறை இருக்கு? நீங்களா இருக்கும்போது எனக்கும் குறை இல்லை. சரி எல்லாம் உள்ள போலாம் வாங்க. வாங்க வாங்கண்ணே. நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் மணி. வணக்கம்மா. வணக்கம். உள்ள வாங்கண்ணே. உள்ள வாங்க. ஸ்வேதாம்மா, ஸ்வேதாம்மா. ஸ்வேதாம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு? அது சரி, கல்யாண சமயத்துல உங்களை யார் என்ன பண்ணா? திடீர்னு காணாம போய் எல்லாரையும் கலவரப்படுத்துறீங்களேம்மா. அன்னைக்கு நீங்க மட்டும் காணாம போகலனா நீங்க தான் முத்தரசையாவை கல்யாணம் பண்ணிருப்பீங்க. என்ன பண்றது? உங்க படிப்பு, உங்க தகுதி எல்லாமே வீணா போயிடுச்சே. அத நினைச்சாலே கஷ்டமா இருக்குமா? நீங்க முத்தரசையாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு தம்பதியரா வந்திருந்தா எவ்வளவு பிரமாதமா இருந்திருக்கும். அதுக்குதான் குடுப்பன இல்லாம போயிடுச்சு. உங்க ஜோடி பொருத்தம் வெண்ணிலாவுக்கு கொஞ்சம் கூட இல்லம்மா. வெண்ணிலா வா உள்ள போலாம். சரி விடுங்க. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசிக்கிட்டு? அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, விட்டுடுங்க. என்ன பண்றது? உங்க பெருந்தன்மை எங்களை இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்றீங்க. ஆனா எங்களால பேசாம இருக்க முடியலையே. ஊர்க்காரங்க பாதி பேருக்கு மனசு கேட்கலையே. முத்தரசையாவோட குடும்ப பெருமைய காப்பாத்துற தகுதியே உங்களுக்கு மட்டும்தானே இருக்கு. வீதியில போறவங்களுக்கு எல்லாம் அந்த பெருமை வந்துருமா என்ன? ஏங்க சரிம்மா, நாங்க வரோம். சாரி மாமா. திடீர்னு அவங்க அது இதுன்னு பேசி. சரி வா. எனக்கு இன்னமும் அது தானா நடந்த மாதிரி தெரியல. இந்த சிலுக்கு வந்து அழகா எழுதி கொடுத்து பேசின மாதிரி இருக்கு. ஆரம்பிச்சிட்டீங்களா அர்ஜுன் சார்? உங்களோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் கொஞ்ச நேரம் மூட்டை கட்டி வைங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. போங்க மாங்குயிலே போங்க. வாங்கண்ணே. நீங்க வந்தது அஞ்சலிக்கு ரொம்ப சந்தோஷம். மாமா நீங்க போய் அங்க உட்காருங்க, நான் போய் அஞ்சலியை பாத்துட்டு வந்துடுறேன். அண்ணே அஞ்சலா எங்க? அஞ்சல உள்ள ரூம்ல இருக்காமா? உள்ளதாம இருக்கா? வா வாங்கண்ணே. அர்ஜுன் சார் வாங்க. வாங்க. அஞ்சலா, யார் வந்திருக்கான்னு பாரு. அக்கா, வெண்ணிலா அக்கா எப்படி இருக்கீங்க? உட்காரு. இது பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? அந்த கையிலயும் போட்டு விடுறேன். ஸ்வேதாமா, நீங்க 1000 தான் சொன்னாலும் எங்க மனசு ஆற மாட்டேங்குது. எப்படி பார்த்தாலும் முத்தரசு ஐயாக்கு பொருத்தமான ஜோடி நீங்க தான். மணி இங்க வாங்க. இதோ வரேண்ணே. பெரிய வீட்டுல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளுங்க. வாழன வயசான காலத்துல சும்மா இருங்க. நீங்க வேற. அண்ணன் என்ன சாப்பிடுறீங்க? காஃபி, டீ, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா? நீனும் ஹோட்டல் பேரது மாதிரி கேட்குற. பாரு, வளைகாப்பு ஃபங்க்ஷனு போய் ஒய்ஃப் ரெடி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ண போ. சரிங்கண்ணா.
சார் ஊர்க்காரங்க உங்க மேல எவ்வளவு அன்பு மரியாதையோடு இருக்காங்க சார். கிரேட் சார். ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் மதிப்பும் மரியாதையும் சம்பாதிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். கன்ஃபார்மா காசுக்காக இல்லை சார், அதை தாண்டி ஒரு மேஜிக் நடக்குது. ஹேட்ஸ் ஆஃப் சார். ஒரு மேஜிக் இல்லை சார். வணக்கம் வாங்க. அது என்னன்னா சார், என் தாத்தா என் அப்பா அவங்களாம் அந்த ஊர்க்காரங்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க சார். பெரியவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஒன்றுனா இந்த ஊரே வந்து நிற்கும், இந்த ஊருக்கு ஒன்றுனா நான் போய் நிற்பேன். அது ஒரு ரத்த சம்பந்தம் மாதிரி. அதான் வச்சுக்கும். நான் கேட்குறேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க சார். வர்றப்ப வெளியில வெண்ணிலா வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி அவ்வளோ பேச்சு பேசுறாங்க. எனக்கே கோவம் வந்து பலான்னு அரைஞ்சிடலாமான்னு தோணுச்சு சார். நீங்க எதுவுமே சொல்லாம உள்ள வந்துட்டீங்க. இல்லை சார், எனக்கே கோவம் வந்துச்சு. ஆனால் என்ன பண்ண முடியும், சில நேரங்களில் சில பேர் பேச்செல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது சார். இப்போ என்னென்னா சார், ஒரு நல்ல விஷயத்துக்கு வந்திருக்கோம், இங்கே ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அவங்க மனசும் கஷ்டப்படும். அது மட்டும் இல்லை சார், எனக்கு ஒன்று நான் வெளியில் கஷ்டப்படுவேன். சுயத்தை வேறு ரொம்ப நாள் கழிச்சு வெளியே வந்திருக்கா. எதுக்கு தேவையில்லாம சார், துஷ்டனை கண்டா தூர விலகுன்னு சொல்லுவாங்க. இப்போ கொரோனா வந்திருக்கு, கொரோனா கிருமியிலேருந்து நம்ம தூரம் விலகணும் சார். பக்கத்தில் போகக்கூடாது. அவங்கள கொரோனா விலகிடணும் சார். உண்மையிலேயே நீங்க ஜெம் சார். இந்த மாதிரி மென்டாலிட்டி இப்ப யாருக்குமே இல்லை சார். சார் 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 போதும் சார், போதும் சார், போதும் சார். நான் சாதாரண ஆளு சார். நீங்கள் போடுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் விட்டா நான் அப்படியே எலெக்ஷனில் நிற்க வச்சுருக்கீங்க போல இருக்கு. ஏன் சார், ஏன் எவனோ நிக்கிறான், நீங்க நிக்க கூடாதா? ஐயோ சார், வேண்டாம் சார். நல்லது பண்ணுறதா ஒதுங்கிறதே பண்ணிட்டு போயிடுவான். வேண்டாவே வேண்டாம் சார். சார் நீங்க எலெக்ஷன்ல நிக்கிறீங்களோ இல்லையோ, ஆனா என் மனசுல ரொம்ப டாலா நிக்கிறீங்க. நன்றி சார். ஆக்சுவலா சார், இந்த கல்யாணம் வளகாப்பு இதை பத்திலாம் எனக்கு எதுவும் தெரியாது சார். உங்களையும் வெண்ணிலாவையும் பார்த்த பிறகுதான் எனக்கு உடனே கல்யாணம் பண்ண ஆசையா இருக்கு. அந்த அந்யூன்யம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறது சான்ஸே இல்லை சார். சார் வாழ்க்கையே அவ்வளோதான் சார். இப்போ அடுத்தவங்க நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணணும் நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே மாதிரி நாமளும் அவங்கள ட்ரீட் பண்ணணும். புருஷன் முன்னாடிக்குள்ளே அப்படி தான் சார். ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். விட்டு கொடுத்தோன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் சார். சூப்பர் சார். ஆனா வளர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த மூளையே இல்லை சார். அதான் அவங்களுக்கு மூளையில நீங்களே சொல்லிட்டீங்களே சார். அவங்க லெவல் அவ்வளோதான். வெண்ணிலா அக்கா, உங்களை பத்தி தெரியாதா? சரி, முத்தாண்ணா உங்களை எப்படி பாத்துக்கிறாரு, அத பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க. சொல்லுங்க அக்கா. இதெல்லாம் கேட்கவா வேணும்? அவர் எப்படி பார்த்து பாருன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. இருந்தாலும் வெண்ணிலா அக்கா வாயால கேட்டதானே நல்லா இருக்கும். சொல்லுங்க அக்கா. அவர் என்ன தாங்கன்னு தாங்குறாரு. என்னை எந்த வேலையும் செய்யறதுக்கே விடுறதில்ல. ஆனா எனக்கு தான் மனசு கேக்குறதில்ல. அவருக்கு எல்லாமே என் கையாலேயே செய்யணும். அப்பதான் எனக்கு பிடிக்குது. சரி, ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடி விதவிதமா சமைப்பீங்க, இப்ப எப்படி? நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் ஆகுது. இவங்க சமையல சாப்பிட்டு அதுக்குள்ள 2 கிலோ ஏறிட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் போன பிறவில செஞ்ச புண்ணியம் எனக்கு அந்த ஆண்டவன் வந்து இப்படி ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கான். முத்து மாமாவை எனக்குன்னு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். முத்து மாமா எனக்கு கடிஞ்சு ஒரு வார்த்தை பேசினதில்ல. என்ன கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்குது. வீட்ல ருத்ரா வேற, நான் வேற இல்ல. முத்து மாமா என்னையும் ஒரு குழந்தையாதான் நினைக்குது. பாத்துக்கா, ரொம்ப குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க, அப்புறம் தூக்கி இடுப்புல வச்சுக்க போறாரு. போங்க, சும்மா கிண்டல் பண்ணாதீங்க. இப்ப மட்டும் இல்ல, எத்தனை பிறவி எடுத்தாலும் எனக்கு முத்து மாமா தான் புருஷனா வரணும். ஆனா எந்த பிறவிலையும் ஸ்வேதா திரும்பி வந்துடக்கூடாது. வந்தா நிம்மதியெல்லாம் போயிடும். காஃபி
சார் கொடுங்க. ஐயா இந்த இந்த தண்ணிய குடி. ஒரே ஏறிடுச்சு ஒண்ணுலன்றல. மெதுவா குடி. தலையில தட்டிக்கிட்டு தண்ணி குடிப்பேன். ஒண்ணும் இல்ல. பாக்குறவங்க கொரோனா வந்துருச்சு நினைக்கிறேன். போனி ஓகேவா சார்? ஒண்ணும் இல்ல சார், பொறை ஏறிடுச்சு. முத்தரசன வெண்ணிலாமா உங்க பக்கத்திலே இருக்காங்க. வேற யாரும் உங்களை நினைக்க போறாங்க? அதுவும் வெண்ணிலா அக்கா இருக்காங்களே, முத்தரசு சாரை பத்தி உள்ள ரொம்ப பெருமையா ரசிச்சு ரசிச்சு பேசிட்டு இருந்தாங்க. வெண்ணிலா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நீங்க ரூம்ல இருந்தீங்க, முத்தரசன் சார் இருமுனது ஹால்ல, உங்களுக்கு எப்படி கேட்டுச்சு? என்ன கேட்டுன்னு இப்படி பயங்கரமா வெக்கப்படுறீங்க? இந்த வெக்கத்தை விட உள்ள முத்தரசன் சாரை பத்தி பேசினப்போ வந்த வெக்கத்தை பார்த்திருக்கணுமே, அப்படி இருந்தது. அப்புறம் பார்த்தா திடீர்னு தண்ணி எடுத்துக்கிட்டு தட தடன்னு ஓடி வராங்க. அது வேற ஒண்ணும் இல்ல. யார் மேலேயாவது உண்மையான அன்பு வச்சிருந்தா அவங்க எங்க இருந்தாலும் அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது நமக்கு தெரியும். அதான் முத்துமாமாக்கு பொறக்கேறின மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் தண்ணி எடுத்துட்டு வந்தேன். கிரேட் கிரேட். இதுதான் டெலிபதிங்கிறது. என்ன பதி? ஹோமியோபதி. டெலிபதிமா? ஐயோ அக்கா, டெலிபதினா ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்காமலே அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது நம்ம உணர்றது. இல்ல இல்ல, நான் அவளுக்கு புரியுற மாதிரி சொல்றேனே. இப்ப என்னன்னா, முதல் மரியாதை படத்துல சிவாஜி சார் படுத்துட்டு இருக்கும்போது பரிசுல இருந்து ராதா இறங்கணும்னு அவருக்கு தெரிஞ்சிடும்ல, அதுதான். குயில் கூட கத்துமே. நீங்க இப்போ சொன்னீங்களே, உண்மையான அன்பு வச்சிருந்தா எதிரில அவங்க இல்லைன்னா கூட அவங்களுக்கு என்ன நடந்தாலும் தெரிஞ்சிடும். அதுதான் டெலிபதி. அத நீங்க உங்க பாஷையில சொல்லிட்டீங்க, நான் என் பாஷையில சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சார், இங்க வந்தபோது சில லேடிஸ் வந்து உங்களுக்கும் வெண்ணிலாவுக்கும் ஜோடி பொருத்தம் சரியில்லைன்னு பேசினாங்க. படிப்பறிவு, அழகு, அது இதுன்னு இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுக்கற உண்மையான அன்பு தான் முக்கியம்னு எப்ப சார் அவங்களுக்குலாம் புரியும்? வெண்ணிலா அம்மாவை குறை சொல்லி பேசினாங்கன்னா அவங்க வாய் அவிஞ்சு போயிரும். வெண்ணிலா அம்மா இல்லாட்டி இன்னைக்கு ஊருக்குள்ள குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருந்திருக்காது. அந்த தண்ணிய குடிச்சிட்டு அந்த வாயாலேயே வெண்ணிலா அம்மாவை தப்பா வேற குறை சொல்லி பேசுறாளுங்களா? எவ அவ பேசினவ? இங்க பாரு வெண்ணிலா, யாரு என்ன சொன்னாலும் முத்தரசன் ஐயாவுக்கு பொருத்தமானவ இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். உன்னை தவிர வேற யாரும் கிடையாதுன்னு விதியிலேயே எழுதி வச்சிருக்கு. அதனாலதான் நீ வந்து ஐயாவுக்கு கிடைச்சிருக்க.
யார் என்ன சொன்னாலும் நீ அத பத்தில கவலைப்படாதம்மா. அழகு, அறிவு எல்லாத்தையும் தாண்டி மன பொருத்தங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல? சரி விடுங்க விடுங்க, முடிஞ்சு போன கதையத்துக்கு மறுபடியும் பேசிட்டு மன்னிச்சிருவோம், சரியா? மணி நீ என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்க? நல்ல நேரம் போயிட போகுது. அண்ணா ஒரு 10 நிமிஷம் இருங்கண்ணே. எம்எல்ஏ சாரும் அவங்க ஒய்ஃபை வந்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாண்ணே. இல்லை தாராளமாக வெயிட் பண்ணலாம், வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்ல நேரத்தில் போனோம் இல்லையா? சரி வரட்டும். சரிங்கண்ணே. என்னங்க எவ்வளவு நேரமா வெயிட் பண்றது? இன்னும் ரெடி ஆகலையா? இருங்க வரேன், ரெடி ஆயிட்டு தானே இருக்கேன். அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன், சரியா? ஏன்பா குமாரு, அந்த தோப்பு மேட்ரு என்னாச்சு? என்னன்னே தெரியல மாமா. திடீர்னு புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறான். அட்வான்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்ப முடியாதுங்கிறான். ஒருவேளை நம்மளை பத்தி வெளியே விசாரிச்சிருப்பானோன்னு சந்தேகமா இருக்கு மாமா. அப்படியா? சரி சரி, அவங்கிட்ட நல்ல விதமா பேசினா சரி வராதுன்னு நினைக்கிறேன். வேற வழியே இல்லை. பேசாம அவன் பொண்ணு தினமும் டியூஷனுக்கு போகுதாமே, புரியுதா? ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பொண்ணு வீட்டுக்கு போகணும், சரியா? நம்ம பேர் கிடாம பாத்துக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன் மாமா. அண்ணா நீ போய் வண்டியை. சரிங்கண்ணா. ஹலோ, உங்க அக்கா வந்ததுக்கு அப்புறம் வண்டி எடுத்து லேட் பண்ணிடுறேன். என்னம்மா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்மள மதிச்சு கூப்பிட்டுருக்காங்கன்னா நேரத்துக்கு கிளம்பணும்ல? ஏங்க நல்ல புடவையை எடுத்து கட்டிட்டு வர வேணாமா? நானும் எவ்வளவு புடவையை எடுத்து எடுத்து பாக்குறேன். நல்ல புடவையா கட்டணுமா? உங்ககிட்ட இருக்கிற எல்லா புடவையும் நல்ல புடவை தானே? சரி சரி, லேட் ஆயிடுச்சு, வா கிளம்பலாம். வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வைங்க. அடா அக்கா ரெடி ஆகி வந்துருச்சு. மாமா, அக்கா ஏன் இவ்வளவு மெனக்கெட்டு ரெடி ஆகி வருதுன்னா, படூர் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நீங்க அக்காவை நிக்க வைக்க போறேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல. அக்கா ஊர் மக்கள் முன்னாடி வந்து பக்கா கெத்தா வந்து நிக்க வேணாம், அதுக்காகத்தான் மாமா மெனக்கெட்டு ரெடி ஆகி வந்திருக்கு. பின்ன வேணாமா? அது மட்டும் இல்லாம அண்ணன் கூட வரப்ப அண்ணி ஒரு கெத்தா வந்ததுன அண்ணனுக்கு ஒரு மரியாதை இருக்கும் இல்லைங்களா? நீ சரி சரி, ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருக்காம போய் வண்டி எடு. விசேஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போய் சேரணும்ல. ஏங்க எதுக்கு சும்மா இப்படி அவசரப்படுறீங்க? நம்ம போற வரைக்கும் அவங்க காத்துட்டு இருக்கட்டும். மத்தவங்களுக்காக நம்ம போய் காத்துட்டு இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது. சரிம்மா, பவரை காட்டுறதுக்கு இடம் இருக்குல்ல ரெண்டுகா, போலாமா? மொய் பண்ண ரெடியா குமாரு? ரெடியா வச்சிருக்கேங்க. அங்க போன உடனே மாமா கிட்ட கொடுத்துறேன். டேய், குடுக்கறது மட்டும் பத்தாது. செல்போன்ல என்னையும் மாமாவையும் சேர்த்து வச்சு நல்லா போட்டோ எடுக்கணும், புரியுதா? என்னக்கா இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரணுமா? பக்காவா செஞ்சிடறேன்க்கா. சரி ரேணுகா, கிளம்பு. சரி சரி, வாங்க போலாம். அண்ணே அண்ணா, என்ன இன்னும் எம்எல்ஏ சார் வரலையா? அவருக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் காணோம். சரி ஃபோன் பண்ணி பாருப்பா. ஃபோன் பண்ணனே, எடுக்கல. ஒரு வேளை வந்துட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். என்ன மணி, இன்னும் புரியாதவனே இருக்கியே? நீ என்ன சின்ன பையனா? குழந்தை பிறக்க போதுப்பா உனக்கு, புரிஞ்சுக்கப்பா. செய்ய வேண்டிய முறையெல்லாம் நல்ல நேரத்துல செய்யணும். ஏன்பா, வர்றவங்களா இருந்தா நல்ல நேரத்துல வந்து சேர்ந்துருக்க வேண்டாமா? நேரம் போயிடுச்சுன்னா அப்புறம் வந்து சேர்ந்து என்ன பிரயோஜனம்? ஏ மணி, சொன்னா கேளு. நல்ல நேரத்துல ஆரம்பிக்கிற வழியா பாரு. எதையுமே அறகுறையா பண்ணக்கூடாது. நான் சொல்றது புரியுதா உனக்கு? மணி, தவறு சில விஷயங்கள்லாம் நல்ல நேரத்திலேயே பண்ணணும். அதுக்கு தான் பெரியவங்க சொல்றாங்க. வளர்க்க விஷயம் இல்லை, நம்ம தான் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். சரிங்கண்ணா, பண்ணிடலாம். வாங்கண்ணே. போ. வாங்கப்பா வாங்கப்பா.
வணக்கம் வணக்கம் சொல்லுமா. வணக்கம். மணி என்ன வாங்க உட்காருங்க. அட போப்பா. சரிங்க. அக்கா முதல்ல நீங்க ஆரம்பிங்கக்கா. மணி எம்எல்ஏ வந்திருக்காரு பாரு. ஐயா வாங்கய்யா. வாங்கம்மா. வாங்க. அப்புறம் நல்லா இருக்கியாப்பா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இப்போ ஆரம்பிச்சிடலாம். ஐயா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க. அதனால இப்போதான் நலுங்கு வைக்கிறதுக்காக உட்கார வச்சோம். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாங்கய்யா. பரவாயில்ல பரவாயில்ல, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கீங்கய்யா. வாங்கய்யா. பாத்தீங்களா, வந்தோடனே என்ன மரியாதைன்னு கவனிச்சிங்களா? இங்க பாரு, நம்ம மேலையும் தப்பு இருக்கு. அதுக்காக நல்ல நேரம் தாண்டி வந்தா அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்களா? இல்ல நல்ல நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்குமா? அது ரொம்ப தப்பாயிடும். வா உள்ள போலாம். மாமா தான் சொல்றாருல, போங்கக்கா. ஐயா வாங்கய்யா. உட்காருங்க. ஐயா இவர் தாங்கய்யா எங்க ஊர் பெரிய வீட்டுக்காரு. பேரு முத்தரசன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்க. உட்காருமா. மணி இங்க பாருப்பா, என்னதான் இருந்தாலும் பாதிலே சடங்குட்டு ஓடுவியா? நீ போப்பா. சரிங்க. வெண்ணிலா கையால இந்த விழா ஆரம்பிக்கணும்னு இருந்திருக்கு. இனி எல்லாமே நல்லபடியா நடக்கும். கண்டிப்பா நல்லபடியா நடக்கும். சொல்லுங்கம்மா. யார் இது? எம்எல்ஏ ஐயா பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு, முத்தரசன் ஐயா. அவரு பொஞ்சாதி தாங்க. அவங்க பேரு வெண்ணிலா. அவங்க இந்த ஊர்லயே ராசியானவங்க. எல்லாத்தையுமே அவங்க கையால தான் செய்ய வைப்போம். ஊர்ல நாத்து நடுறதுல இருந்து சடங்கு சம்பிரதாயம் இன்னும் என்னென்ன நல்ல காரியம் இருந்தாலும் இவங்க கையால தான் முதல்ல செய்ய வைப்போம். அவ்வளவு ராசியானவங்க. கேட்டீங்களா? உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காரே முத்தரசன், அவர் பொஞ்சாதியா. அது அவளை வச்சுதான் முதல்ல நலுங்கு செய்யறதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப ராசியான கையா அவளுது. அவ ராசினா நான் என்ன தோசியா? நம்மள வேணும்னே வர வச்சு அவமானப்படுத்திருக்காங்க. அப்புறம் எதுக்காக நம்மளை கூப்பிட்டாங்க? மொத்த ஃபங்க்ஷனையும் அவளை வச்சு செஞ்சுக்க வேண்டியதானே? இங்க பாரு, அமைதியா இரு. முத்தரசன் யாரு என்னன்னு விசாரிச்சிட்டேன். இந்த ஊர்லயே பெரிய பணக்காரன், ஜமீன் ஃபேமிலி வேறையா. அவர் சொன்னா எல்லா ஓட்டும் நமக்கு தான் விழும். அவசரப்பட்டு நீ பாட்டு பாடி ஓட்ட கெடுத்துக்காத, புரியுதா? அதுக்காக ஓட்டு வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் கூட மான அவமானம் பார்க்காம அசிங்கப்பட்டு நிக்க சொல்றீங்களா?
தன்மானம்னு ஒண்ணு வேண்டாமா? கொஞ்சம் அமைதியா இரு. சபையில வச்சு இப்படியா வந்து கோவப்படுவ? நீ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கலாம்ல. இருக்கிற புடவை எல்லாத்தையும் பிரிச்சு போட்டு உட்கார்ந்திருந்த. கரெக்டான நேரத்துக்கு வந்திருந்தா நீ தான் எல்லாத்தையும் பண்ணிருப்ப. வெண்ணிலாமா, உங்க கையால அஞ்சலிக்கு நலுங்கு வச்சிட்டீங்க. வளையல் போடுறதும் சாப்பாடு ஊட்டுறதும் அப்புறம் பண்ணிக்கலாமா? ஏன் மணி என்ன எம்எல்ஏ வீட்டு அம்மா பண்ணணுமா? ஆமாங்கம்மா. அதுக்கு என்ன, தாராளமா பண்ண சொல்லுங்க. அவங்க வர லேட் ஆனதுனால தானே நாம ஆரம்பிச்சோம். அம்மா, நீங்க வந்து வளகாப்பு பண்ணுங்கம்மா. இந்தப்பா மணி, அம்மா, வெண்ணிலா இன்னும் வளையல் போடல, சோறு ஊட்டல, பாதியிலே நிறுத்திட்டு அவங்கள போய் கூப்பிடுற. இல்லம்மா, அம்மா பண்ணட்டும், அதுக்கப்புறமா வெண்ணிலா அம்மா பண்ணட்டுமா? யார் ஃபர்ஸ்ட் நலங்கு வச்சாங்களோ அவங்க தான்ப்பா வளையல் போடணும். அதனால வெண்ணிலா செய்யறதா முறை. இந்த பாருப்பா, முறைய மாத்தக்கூடாது. முறைனா முறைதான். யார் நலங்கு வைக்கிறாங்களோ அவங்க தான் வளகாப்ப முதல்ல போடணும். அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அவங்க வந்திருக்காங்கல்ல, அவங்க பண்ணட்டும். நீங்க போங்கம்மா. இல்ல இல்ல, வெண்ணிலாவே பண்ணட்டும். அவங்க தான் சொல்றாங்கல்ல, நீ போய் பண்ணலாம்ல. இல்ல இல்ல, பரவாயில்ல, அவளே செய்யட்டும். வெண்ணிலா, கொஞ்சம் சீக்கிரமா டக்கன் பண்ணிடு. அக்கா, நீங்க போடுங்க. வாங்கம்மா, நீங்க வந்து பண்ணுங்க. அம்மா வாங்கம்மா. ஐயா, அம்மாவை நலுங்கு பண்ண சொல்லுங்கய்யா. ரேணுகா, நீ போய் பண்ணு. நல்லா இருங்க. கல்யாணம் ஆகி எத்தனை மாசமாச்சு, இன்னும் வயித்துல புழு பூச்சி கூட உண்டாகல. இவளை வச்சு ஆளா செய்ய சொல்றாங்க. எல்லாம் காசுதான் பேசுது. அவங்க வீட்ல வேலைக்காரி மாதிரி இருந்தவ இப்ப முத்தரசன் ஐயாக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. பொண்டாட்டினா வீட்டோட இருக்க வேண்டியதானே? ஊருக்கு எப்படி பெரிய மனுஷியாவா? இந்த எம்எல்ஏ பொண்டாட்டிங்கிறதெல்லாம் பேருக்கு தான் போல இருக்கு. இந்த வேலைக்காரிக்காக எம்எல்ஏ பொண்டாட்டியே காத்து கிடக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் கால கொடுமை. இவங்கெல்லாம் பேசுறத கேட்டீங்கல்ல? நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியாரு அமைதியாருன்னு என்ன அமைதிப்படுத்துறீங்க? நீங்க என்ன இங்க அமைதி போராட்டமா நடத்த வந்தீங்க? இங்க பாரு ரேணுகா, நம்ம எந்திரிச்சு போறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அரசியல்ல ரொம்ப முக்கியம் பொறுமை. உணர்ச்சி வசப்படாம இருக்கணும். நாம கிட்டத்தட்ட பொறியில சிக்கின எலி மாதிரி ஆயிட்டோம்.
பாதியில விட்டுட்டு போனாலும் அசிங்கமாயிடும். ஊர்க்காரங்க எல்லாரும் அசிங்கமா பேசுவாங்க. வந்தது வந்தாச்சு, செய்ய வேண்டியதை செஞ்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் தான், இப்ப போயிடலாம். எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. அக்கா, மாமா சொல்றது கரெக்ட் தான்க்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? என்னடா நீயும் சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்க? நடக்கிறதெல்லாம் நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. ஃபங்க்ஷனுக்கு நம்மளை கூப்பிட்டு அவமானப்படுத்துறாங்க. இங்க என்ன குதிச்சு கும்மாளம் போட சொல்றியா? அதெல்லாம் என்னால முடியாது. நான் தான் சொல்றேன்ல. என்னால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். நீங்க வரீங்களா இல்லையா? ஆமாம்மா, சாப்பிட்டு போங்கம்மா. ஏன்பா, நீயே நியாயமா சொல்லு. இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு கட்சிக்காரனாச்சே அப்படின்னு சொல்லி நீ கூப்பிட்ட உடனே நான் வந்தேன். நீ என்னடான்னா எங்களை அவமானப்படுத்த திட்டம் போட்டிருக்க. கல்யாணமாயி ஒரு புழு பூச்சி கூட உண்டாகாதவளை வச்சு எல்லா சம்பிரதாயமும் பண்றீங்க. நான் என்ன அவ்வளவு இலக்காரமா போயிட்டேனா? ஐயோ, அப்படிலாம் பேசாதீங்கம்மா. எங்க ஊருக்கே உங்க குலதெய்வம் மாதிரிமா. குலதெய்வம்னா நீ கும்பிட்டுக்க, எங்களை கும்பிட சொல்லி நீ வற்புறுத்தாத, புரியுதா? ஏய், எங்க அக்காவை யாரு நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அவங்க இந்த ஊர்ல பெரிய குடும்பம், பெரிய ஜமீன்னா. எங்க ஊர்ல எங்க அக்கா பெரிய பண்ணையார் பொண்ணுடா. கேவலம் ஒரு வேலைக்கார பொண்ணு முன்னாடி எங்க அக்காவை உட்கார வச்சுட்டு அசிங்கப்படுத்துறீங்க.